முத்து, அத்தை, எனக்கு தான் உங்க மேல பாசமே இல்லை. நான் தான் இந்த வீட்டுக்கு தகுதியான மருமகளும் இல்லை. இந்த வீட்டுக்கு வேற யாரையாவது கொண்டு வந்திருந்தா உங்களை தலைமையில வச்சு தாங்கியிருப்பாங்க. உள்ளங்கால தரையில பட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா நான் திமிர் பிடிச்சவ, இந்த குடும்பத்துக்கு ஏத்தவளே இல்லை. இதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க. இதுக்கு மேலேயும் ஒன்று சொன்னீங்க, உன்கிட்ட வந்து பேசினா என்னன்னு கேளு அப்படின்னு. கோவத்துல ரொம்ப ஓவரா தான் பேசிட்டோம் போல. பேசின எல்லாத்தையும் வர ஞாபகம் வச்சிருக்காளே, எப்படி சமாதானப்படுத்தனே புரிய மாட்டேங்க. அம்மாடி முத்து, உன் குணம் எங்களுக்கு தெரியாதா? ஏதோ அத்தை கோவத்தில் பேசிட்டேன். இங்கே பாருங்க அத்தை, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உதவி செஞ்சேன் தான். ஆனால் உங்களையும் நான் விட்டுற மாட்டேன். நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கைக்கு கிடைக்குமா இல்லையான்னு டவுட்டாக இருந்தது. அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை. ஆனால் நீங்கள் சரி விடுங்க அத்தை. இப்போ கூட என்ன புரிஞ்சு நம்ம மருமக பாவமேனா வந்து பேசுகிறீங்க? ச்சே, இவட்டெல்லாம் பேச வேண்டியது என் தலை விதி. பேசி தொலைய வேண்டியிருக்கேன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு தானே வந்து பேசுகிறீங்க. என்ன இவ நம்ம மனசில் இருந்ததை அப்படியே படித்த மாதிரி சொல்கிறா. சரியான ராங்கி கரியா இருப்பா போல. மாமியாவே இறங்கி வந்து பேசுதானே. ஒன்றும் நடக்காத மாதிரி பழசை மறந்துட்டு பேச வேண்டியதானே. நாங்கள்லாம் எங்கள் மாமியா காலத்தில் என் மாமியா உயிரோடு இருக்கும்போது அவங்க என்ன பேசினாலும் அடுத்த தடவை வந்துட்டு சரி கோவத்தில் பேசிட்டே அப்படின்னு கூட சொல்ல மாட்டாவே. இவகிட்ட வந்து நான் சொன்னேன்னா அதை பெருசாகவே எடுக்க மாட்டேக்கா. அப்போ விட்டு என்ன செய்யணும்? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்காலோ? எங்கள் பாருங்க அத்தை, நம்ம இவகிட்ட பேசுகிறோமே கல்லஞ்சிக்காரி மாதிரி இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அத்தை. ஆனால் எப்போவுமே பணம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கேட்குறதும், அந்த பணத்தை கொடுத்துட்டா சந்தோஷப்படுறதும், பணத்தை கொடுக்கலன்னா ஏட்டிக்கு போட்டி பேசுறதும் கஷ்டமாக இருக்குத்த. இப்போ அதுக்கு மட்டும் கோவமாயில. நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போகவும் கூடாது, அவங்க யாரும் இங்கே வரவும் கூடாது. இப்போ நீங்கள் எதுக்கு போனீங்க? இப்போ உங்களை யார் என்ன கேட்குறது? போனதோட சும்மா இருந்திருக்கீங்களா? என்னெல்லாம் பேசிட்டு வந்திருக்கீங்க? ஓ, அப்போ இவளை பேசினதுக்கெல்லாம் கோவப்படலை. இவ ஆத்தாக்காரி வீட்டில் போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்தால, அதுக்கு தான் இப்படி பேசுகிறா போல. இதோ பாருங்கத்த, என்னை நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க. நான் உன் மருமகன்னு அமைதியாக இருந்துப்பேன். ஆனால் என் வீட்டில் போய் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. உனக்கு இதை பற்றிலாம் யார் சொன்னா? கண்டிப்பாக ஆதி தான் சொல்லியிருப்பா. அவள் தான் அண்ணி அண்ணி அண்ணின்னு உன் காலிலே கிடப்பா. இங்கே பாருங்கத்த, பிறந்த பிள்ளைங்கள ஒரு பிள்ளையை ஏற்றி வைக்கிறதும் ஒரு பிள்ளைய பற்றி ஏதாவது பொண்ணி பேசுறதையும் விடுங்க. ஆதிலாம் சொல்லலை, மீனாண்ணி தான் சொன்னாங்க. ஏண்டி, அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ வருங்காலத்தில் போகாமல் இருந்துருவியா? எப்படியும் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு தானே இருப்ப. இல்லை அத்தை, என்னைக்கு உங்கள் பிள்ளைய எங்கள் அம்மா மதிக்காமல் பேசினாங்களோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்களே போக சொன்னால் கூட அந்த வீட்டு படியேற மாட்டேன். இதை பாருங்க அத்தை, நம்ம என்ன பண்ணாலும் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இங்கே இருக்காளேன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த குடும்பத்தை நானும் விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கூடாது. நம்ம வாழ வந்த வீடு தான் நம்ம வீடு நினைக்கிறதுனால தான் பொறுமையாக இருக்கேன். முத்து, சரிங்க அத்தை, விடுங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேசி என்ன ஆக போகுது? எப்போ மாதிரி வெளியே போங்க. உங்கள் தோஸ்துங்க வருவாங்க. அது என்ன சோமியத்தை மூக்கமாத்த அவங்க இவங்க எல்லாம் வருவாங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. அப்படியே அந்த லட்சுமியத்தை வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட எங்கள் வீட்டில் நடந்தது, எங்கள் வீட்டு ஆளுங்களை நீங்கள் ஏசினது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு குழுன்னு இருக்கும். ஏதோ 4-5 வீட்டு விஷயம் கேட்ட மாதிரி இருக்கும். இப்போல்லாம் யார் தெருவில் நின்று சண்டை போடுறா? அதனால நீங்கள் நம்ம வீட்டு விஷயத்தை போய் எப்போ மாதிரி பேச ஆரம்பிங்க. அப்புறம் போயிட்டு உங்கள் தெரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள்லாம் கேள்விப்பட்டது உண்மைதான், நான் சமந்தாரி வீட்டுக்கு போனேன், இப்படியெல்லாம் பேசினேன், அவங்க என்ன பேசினாங்க, ஒரே சண்டை அப்படின்னு நம்ம பெருமையை நீங்களே பேசிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம பெருமையை நம்ம தானே பேசணும், மற்றவங்க எப்படி பேசுவாங்க? வீட்டில் எந்த கவலையும் இல்லை, இது மட்டும்தான் கவலை. போய் உடனே அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைன்னா யாராவது வந்து கேட்க போகிறாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சே உன் சமந்தாரி வீட்டில் சண்டை போட்டு வந்தியே, அதை ஏன் இன்னும் இங்கே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போகிறாங்க. உங்கள் புள்ள ஒரு விவரமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பமான வெளியே போயிடக்கூடாது, யாரும் நம்மளை பார்த்து கை நீட்டிடக்கூடாதுன்னு நான் அள்ளும் பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் போங்கத்த, போங்க. குடும்பமானத்தை வேற யாரும் வாங்க வேண்டாம், நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சாரி அத்தை, ஒன்று நீங்கள் கிளம்புங்க, இல்லை நான் கிளம்புறேன். இல்லைனா இன்னும் வேற ஏதாவது பேசிடணும்னு பயமாக இருக்குது. நல்ல கோவத்தில் இருக்கேன். ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பின்ன என்ன இன்னைக்கு வள்ளியக்கா அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டா? ஏதோ சமந்தாரி வீட்டில் சண்டைனாவே நம்மளே கேட்க போகணும்னு நினச்சோம். அவள் மருமக இருந்தால் ஒன்றும் சொல்ல விட மாட்டா. எல்லா வீட்லேயும் மாமியா மருமகளை முறைப்பா, இவள் வீட்டில் மருமக மாமியாவை முழிப்பா. ஏதோ இவன் மாமியாவை மிரட்டி உருட்டி நம்ம தான் 4 வளமைகளுமே கேட்குற மாதிரி. எப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்தால் அவளுக்கு தூக்கம் வராது, நம்ம கேட்காம இருந்தால் நமக்கு தூக்கம் வராது. போவோம் போய் என்னன்னு கேட்போம். இல்லை அன்னைக்கு நம்ம கேட்டோம், என் வீட்டு வளமை என்ன நீ கேட்டுக்கிட்டு இருக்க, உன் வீட்டு வளமை நீ சொல்லவா செய்த அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு நம்மளே கேட்கக்கூடாது, அவளே சொல்லட்டும்.
எப்படியும் 10 நிமிஷம் அப்படி இப்படின்னு பேசினோம்னா மனசு தங்காமல் உள்ளதெல்லாம் சொல்லிடுவா. நம்மளை கேட்டோம்னா உஷாராயிருவா. அவளா சொன்னாதான் எல்லாத்தையும் சொல்லுவா. அமைதியாக போவோம். அவளை எதிர்பார்க்காத மாதிரியே போகணும். மெதுவாக போவோம். என்ன பின்னாடி யாரோ ஓடி வரமா சத்தம் கேக்கு? திருட்டு பயப்பிள்ள அதிகமாக இருக்காங்க. எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சுவாமி நீதான் வரியா? வா வா. ஏய் எங்கே ஓடுத? ஏக்கா என்னக்கா இந்த பக்கம் வந்திருக்க? என்ன டீ இது ஒரு விஷயமா கேட்டுக்கிட்டு இருக்க? இதானே நம்ம சந்திக்கிற இடம்? ஒரு ஃபோனை போட்டேன்னா நான் உன் வீட்டுக்கே வந்திருக்க போகிறேன். எதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க? ஏய் முதல்ல நீ உட்காரு, நான் பொறுமையாக சொல்லுதேன். மேடையில் நேற்று தண்ணி ஊற்றுனாவளா என்னன்னு தெரில. காலையிலே தொளிக்கும் போது தண்ணி ஊற்றுங்கன்னு இந்த வீட்டை ஆச்சிக்கு சொன்னேன். இந்த ஆச்சி தண்ணி ஊற்றுனா சூடு பிடிக்காது பார்த்துக்கோ. இல்லை நைட்டெல்லாம் சூடு பிடிக்கும். சொன்னாலும் இந்த கிளவி கேட்கறதில்ல. நம்ம என்ன செய்யணும்? நாளை வரை நீ வரேன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டு அலசி விட்டோன்னு வச்சுக்கோங்க, சூடாகாமல் இருக்கும். இல்லை நைட்டு ஒரே சூடு பிடியில் போய் வச்சிருது. சொல்லு. இந்த பக்கத்து வீட்டில் முச்சாமி கோவப்பட்டுக்கிட்டு போனாம்ல, எதுக்கு போனா? ஏக்கா முதல்ல உன் வீட்டை கூப்பிடாம இவ்வளோ தூரம் எதுக்கு நடந்து வர? அந்த ரகசியத்தை சொல்லு. அது ஒரு ரகசியமும் கிடையாது. இன்னைக்கு என் மருமகளுக்கு ஆஃபீஸு லீவு. அவள் வீட்டில் இருப்பா. நான் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். என்னக்கா இப்படி சொல்லுதே? உன் மருமக தங்கமான பிள்ளையாச்சே. அவள் என்ன சொல்ல போறா உன்ன? நீ தான் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டு கிடப்ப. இப்போ என்ன சொல்ல வர? நான் தான் சண்டைக்காரி, அவள் பாசக்காரின்னு சொல்ல வரியா? உனக்கு வந்தவொடனே டீயும் வடையும் கொடுப்பான்னு அவள் பக்கம் ஜாட்ரா போடுதியா? இல்லைக்கா, நீ மருமகிட்ட கரெக்டாக தான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இப்படி கோபமாக இருந்தால் தான் மாமியான்னு மதிப்பாவே. நம்ம கொஞ்சம் சகஜமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், எங்கள் அத்தை எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிடுவாவே. நீ பண்ணுறது கரெக்டு தான் தான் சொல்ல வந்தேன். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. பயந்துட்டியா? சும்மா தான் கேட்டேன். அது மட்டும் இல்லடி, அவள் வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு நொடிக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவா. அதான் பேசாமல் இங்கே வந்துட்டேன். காலைல சாப்பிட்டுட்டேன். ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்தா குடிச்சிட்டேன். இன்னும் மத்தியானம் 2 மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிட போகணும். அவள் பாட்டுக்கு ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு கிடப்பா. நம்ம எதுக்கு தொந்தரவுக்கு? அதை கிளம்பி வந்துட்டேன். அவள் வீட்டில் இருக்கும்போது நைட்டி போடுதா பற்றியா? அதை மாற்றி சேலையை கட்டிட்டு தானே எங்கிட்டாமல் வரணும். இங்கே வரணும்னு சேலை கட்டினாலே அவளுக்கு கறி வலிக்கும் பார்த்துக்கோ. பேசாமல் அந்த நைட்டிலே இருந்துக்கலான்ட்டு வீட்டுக்குள்ளேயே கிடப்பா. எங்கே போனாலும் தேடி வரமாட்டா. அது ஒரு வசதி. சரியா சொன்னாக்கா. நம்ம வீட்டு மருமக மாதிரி நைட்டி போடுறது நம்மளுக்கு வசதி தான். நைட்டி தவிர ஒரு இடத்துக்கு போகிறதில்ல. ஆனால் சில பிள்ளைங்க அந்த நைட்டி மேலேயும் ஷாலையும் துண்டையும் போட்டுக்கிட்டு கடையெல்லாம் சுற்றுதுங்க. என்ன செய்ய? மாமியா மாதிரி சொல்ல தான் செய்வாவே. சொன்னால் கேட்கணும்ல. சரி, அந்த முச்சாமி ஏதோ சண்டை போட்டு போயிட்டானாமே, அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு என்ன சண்டை? அது ஒன்றும் இல்லைக்கா. அவன் பொண்டாட்டி நேற்று குழம்பு வச்சாலாம். அதில் ஒரு காயும் இல்லையா, சாம்பாருன்னாலாம். வெறும் பருப்பு தான் இருந்துதான். பருப்புமே நிறைய போடலையாம், தண்ணியாக தான் இருந்துதான். இது ஒரு சண்டைன்னு சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தான். ஐய, இந்த சண்டைக்கா அவன் பொண்டாட்டியோட ஆச்சி பூட்டின்னு குடும்பத்தையே இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு கிடந்தான். ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டதில் என்னடா பெரிய சண்டையாக இருக்குமோ நினச்சிட்டேன். நல்ல வேலை, பரவாயில்ல. சாம்பார் ரசம் மாதிரி இருந்தால் கிளாஸில் ஊற்று குடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு மனுஷன் குழம்பா அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இல்லைன்னா அதுக்கு அடுத்து போய் அவனே குழம்பு வச்சிட வேண்டியதான். இப்போ இருக்க ஆம்பளைங்களுக்கு பாதி பேர் அவங்களே சமைச்சிக்கிட்டுதாங்க. எதுக்கு? சமையல் நல்லாலன்னு ஏன் சொல்லுவானே, சனியனை படித்து ஏன் தலையில் வைப்பானேன்னு தான். என்னக்கா வீட்டில் குமார் சமைக்கானா? என்ன என் மருமக நல்லா சமைப்பா. மருமகளுக்கு உனக்கும் 1000 சண்டை வருது. ஆனாலும் உன் மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற. ஏய் அப்படி இல்லை, பேசணுங்கிறதுக்காக எது வேணால் பேசக்கூடாதுல்ல. அவள் நல்லா சமைப்பா, அதான் சமைப்பான்னு சொன்னேன். எனக்கே அவள் சமைச்சாதான் சாப்பிட பிடிக்கும். நான் சமைச்சா கூட என் வாய்க்கே பிடிக்காதுன்னா பார்த்துக்கோயேன். அந்த அளவுக்கு நல்லா சமைப்பா. நீ உன் மருமகளுக்கு அடங்கி நல்ல மாமியார் இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. எப்பவும் இப்படியே இரு. என்னடி பண்ணுறது, எல்லாம் என் நேரம். இப்போ வேற அவங்க ஆத்தா வீட்டுக்கு போய் சண்டையை போட்டு வந்துட்டோம்ல. அதை எவ்வளோ போட்டு கொடுத்துட்டா பார்த்துக்கோ. எவ்வளோ போட்டு கொடுத்தான்னு தெரில. ஆனால் அவள் மீனா சொன்னாங்க. மீனாட்ட போய் கேட்க முடியுமா? ஆதினா கூட 4 வார்த்தை பேசலாம், கேட்கலாம், திட்டலாம். மீனாட்ட வாயை திறக்கவே முடியாது. நம்ம கோவத்தில் பேசணும், அவள் பதிலுக்கு பேசுறதுல தலைவலியே வந்துடும் பார்த்துக்கோ. அதான் மீனான்னு நான் வாயை மூடிட்டேன். ஏக்கா, மீனான்னு சொன்னால் நீ வாயை மூடிடுவேன்னு தெரிஞ்சுதா உன் மருமக மீனான்னு சொன்னாலோ என்னமோ. புத்திசாலி பொண்ணு. என்னமோ இருந்துட்டு போகுது. யாரோ போட்டு கொடுத்துட்டாவ போல. நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறா. ஏங்கா
மரியாதை இல்லாமையா பேசுனா? அதெல்லாம் மரியாதையாக தான் பேசுகிறா. கேட்குற கேள்விதான் சொல்லிர்னு இருக்கு. ஏக்கா நீ சும்மாவா விட்ட? நீ நாங்கள் பேசினாலே சும்மா இருக்க மாட்டியே, மருமவ பேசும்போது எப்படி சும்மா இருந்த? வேற என்ன பண்ணுறது, அவள் சம்பாதிக்கிறா, அவள் தான் குடும்பத்தை பார்க்குறா. சில சமயம் அவள் பேசுறது நியாயமாக தான் இருக்குது. அதான் ஒன்றும் பேச முடியாமல் போயிட்டு. அவள் கேட்குற கேள்வியெல்லாம் நாக்க பிடுங்கிட்டு சாவற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்காக தானே இருக்குன்னு அமைதியாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏக்கா என்னக்கா சொல்லுத? சரி நீ எதுக்கு அங்கே போன? ஏண்டி, என் பையன் கம்பெனி கிடைக்க வேண்டிய ஆர்டரு என் மருமகன் கம்பெனி கிடச்சிடுச்சுன்னு சொன்னாவே. என் பையனும் ஆஃபீஸ்லேயும் பேசிக்கிட்டு இருந்தாவே. நான் வேறு சாப்பாடு கொடுக்க போனேன்னா அப்போ தான் கேட்டேன். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என் மருமகன் தான் அந்த ஆர்டரை பிடுங்கிட்டாரோன்னு நினச்சி சண்டை போட்டேன். எனக்கு வரும்போதே விவரம் தெரியுது. அந்த கம்பெனி அவங்க கூட ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். என் பையன் கம்பெனியில் தான் ஏதோ குவாலிட்டி ஏதோ சரியில்லை, பாயிண்ட் குறையுதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாவே. நமக்கு என்ன தெரியுது? அப்புறம் ஏன்க்கா அங்கே போனேன்? பிஸ்னஸை அவங்க பார்க்க மாட்டாங்களா? நீ சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன டீ பண்ண? அவங்க அம்மா தகுதி தராதரம்னு பேசினதுலேருந்து எனக்கு அவங்க வீட்டில் யார்கிட்ட எப்போ சண்டை போடலான்னு தான் தோணுது. எனக்கே புரியுது. இருந்தாலும் அப்படி சண்டை போட்டாதான் என் மனசு நிம்மதியாக இருக்க. பார்த்துக்கோ, நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணி தான் பார்க்கேன், ஆனால் முடியலை. ஏக்கா நீ சம்மந்தம் பண்ணியிருக்க குடும்பமும் ரொம்ப பெரிய குடும்பம் தானே. நீ எதுக்கு வம்பெடுத்துக்கிட்டே இருக்க? கொஞ்சம் சுமூகமாக போக வேண்டியதானே? ஆமாண்டி, பெரிய குடும்பம்தான். அதுக்காக அவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டு ஆட முடியுமா? நம்மளும் அந்த குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்திருக்கோம்ல. அக்கா, அவங்க பொண்ணு ஒருத்தி தான் வந்திருக்கா. ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணு 2 பொண்ணுங்க போயிருக்காங்கல்ல அக்கா. சவாமி, என் மருமக்கமாரு 2 பேரும் கடு விவரம். அது ஆதி புருஷன் கிருஷ்ணா இருக்காரே, எங்கள் ஆதியை ஒரு வார்த்தை பேச மாட்டார். நான் கூட அவளை பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். கொஞ்சம் கோவமாக முன்ன பின்ன கூட பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டார். என் மூத்த பொண்ணு வீட்டில் மீனா சொல்கிறத என் மாப்பிள்ளை எதுனாலும் மண்டைய ஆட்டுவார். அவர் ஒரு கோடு கிழிச்சான்னு வச்சுக்கோ, அந்த கோட்டை தாண்டவே மாட்டார். அதனால் என் பொண்ணுங்க வாழ்க்கையில் என்றைக்குமே பிரச்சனை வராது. மாமியா கட்டி பேசினாலும் என் மாப்பிள்ளை மாதிரி அதை எப்படி தடுக்கணும், பொண்டாட்டி மாதிரி எப்படி காப்பாற்றணும்னு அவங்களுக்கு தெரியும். அது சரிக்கா, பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக புருஷன் இருந்துட்டா எந்த மாமியா என்ன பேசினாலும் என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றும் கதைக்கு ஆகாது. என்ன பண்ண, நிறைய பேர் அவங்க அம்மா பேச்சை கேட்ட ஆடுறதுனால தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ உன் பிள்ளைய பாரு, முத்த மாதிரி தங்கமான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணியும் என்ன படுப்படுத்துதியே. சோமி ஏக்கா, இப்போ எதுக்குக்கா என் கண்ணனையும் மூஞ்சிலையும் குத்தி இப்படி காயப்படுத்தி வச்சிருக்க? பின்ன என்கிட்டயே என் மருமகளை நானும் என் மவனும் கொடுமைப்படுத்ததா சொல்லுதே. ஏக்கா, உனக்கு வர வர காதே கேட்க மாட்டேங்குக்கா. நான் அப்படியாக்கா சொன்னேன்? என்னதான் பணக்கார வீட்டு பொண்ணுலேருந்து வந்தாலும் அவளை நல்லா அடக்கி உடக்கி மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மருமகளை நீ தான் மாற்றிருக்கேன்னு உன்னையே தான்க்கா புகழ்ந்து சொல்ல வந்தேன். நீ தான் பாதியிலே என் கண்ணத்துலேயே என் கண்ணிலேயே அடைச்சி இப்படி என் மூஞ்ச பேர்த்துட்டேன். சும்மாவே என் புருஷன் என்கிட்ட வரமாட்டார், கண்டுக்கவே மாட்டார். நான் தான் அந்த மனுஷங்கிட்ட போய்ட்டு உரசிக்கிட்டே நிற்பேன். என்ன அடுப்பேன் அப்படிம்பாரு. இனி இப்படி நான் போனேன்னா இனி ஏறிட்டே பார்க்க மாட்டார். அப்படியாட்டி சொல்ல வந்த? சாரி சுவாமி, எனக்கு தெரியாதுல்ல. நீ எப்போவுமே நல்ல விஷயத்த பின்னாடி தான் சொல்லுதே, எல்லாம் வம்பளுக்கிற மாதிரி தான் சொல்லுதே. நீ சொன்னது கரெக்டு தான். வயசாகுது பற்றியா, கொஞ்சம் காது கேட்க மாட்டேங்குது. ஒரு காது மிஷின் வாங்கி வச்சோம்னா எல்லாரும் நம்மளையே பார்ப்பாவே. அந்த அளவுக்கு வயசாகலை. என்ன செய்ய, கொஞ்ச நாள் இப்படியே ஓட்ட வேண்டிதான். எனக்கு காது கேட்கலன்னு வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? சரி, குழந்தை போத பார்க்கலன்னு என்ன போ சரியா போயிடும், சரியா? சாரி. ஆமாம் ஆமாம், போக போக சரியாக வரும். இன்னும் கட்டையில் போகிற வயசுலேயே ரொமான்ஸ் வரும். சில ஆம்பளைங்களுக்கு ரொமான்ஸு சுட்டு போட்டாலும் வரல. என்ன பண்ண, பாவப்பட்ட பிறவி. அவரே பார்த்து ஏங்கிட்டு கிடக்கேன். மனசு தளர விடாத சுவாமி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி அடுத்தடுத்து உங்கள் வீட்லேயும் கல்யாணம் பண்ணணும்ல. பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல. சரி, நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் மருமோட்டு சொல்லிடாதே. யாருன்னே தெரில பார்த்துக்கோ. நான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என் மவளுக்கு ஃபோனு போயிடுது. எங்கேயும் இந்த ஸ்பைன்னு சொல்லுவாள்ல, உளவாளி, அந்த மாதிரி யாரையும் வச்சுருக்காளோ என்னமோ. சரி, இந்த வீட்டு பாட்டி எங்க? வந்ததுலேருந்து ஆளை காணோம். அவங்களுக்கு என்ன, வெயிலாக இருக்குன்னு அக்கடான்னு கொஞ்சம் தலையை சாத்தியிருப்பாவே. சரி,
மணி 2 மணி ஆயிருக்கும்னு நினைக்கேன். நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போகிறேன். நீ என் மருமோட்ட எதுவும் சொல்லிடாதானே? சரிட்டி, உன் மூத்த மகனுக்கு பொண்ணு பார்க்கியா? ஆமாக்கா, பொண்ணு என் குடும்பத்தை சைடு பார்க்கணும்னு நான் சொல்லுதேன். அவர் வீட்டு சைடு பார்க்கணுங்காரு. அதான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்ன டீ சொல்கிற? கல்யாண பேச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே பிரச்சனையா? ஆமாங்கக்கா, எனக்கு அதான் கவலையாக இருக்குது. பேச்சே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இனி என்னென்ன பிரச்சனை வரப்போதோ. இதோ பாரு சோவாமி, எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் கல்யாணம் நடக்கும் சொல்ல பாப்பா? என்னக்கா பண்ணுறது, என் குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுக்கணும்னு சொன்னதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும். அதுக்கு முன்னாடிலாம் என் வீட்டுக்காரர் சும்மா தான் கிடந்தாரு. அவர் சொந்தத்துலேருந்து பொண்ணு பார்க்கணுன்னு எதுவும் சொல்லாமல் தான் இருந்தார். நான் சொன்னதுக்கப்புறம் போட்டிக்கு சொல்லுதாரு. அவங்க சொந்தக்காரங்கள யார் இருக்கா என் மருமோளா வர்ற மாதிரி? சுவாமி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதே. முதல்ல இந்த மாதிரி பேசுறதை விடு. நீ இப்படி சொல்கிறதுனால தான் உன் வீட்டுக்காரரும் வேம்பு பிடிக்காரு. உனக்கு எப்படி மருமக பார்க்கணுன்னு மட்டும் புருஷன்ட்டு சொல்லு. உங்கள் சொந்தம் வேணும் எங்கள் சொந்தம் வேணும்னு சொல்லாதே. ஏங்கா, ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு போக வச்சு அந்த பிள்ளை எங்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையாக்கா? அப்படின்னு பார்த்தா உரிமை உங்கள் 2 பேருக்கு இருக்குது. அப்போ 2 பொண்ணையவா கட்டி வைக்க முடியும்? ஏங்கா, நீங்கள் வேற. நீங்கள் பேசுறதெல்லாம் என் புருஷன் கேட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் பாயிண்ட் எல்லாம் அவர் பாயிண்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. 5 வருடங்களுக்கு பிறகு. அத்தை, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னோட முடிவு அதுதான். என்னம்மா, யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிற? நான் உன்னோட மாமியார், ஞாபகம் இருக்குல்ல? நான் எதையுமே மறக்கல அத்தை. எதையும் மறக்காததுனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. இங்கேயாவது என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க. இதோ பாருமா, என் பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வரும், உண்மைதான். அவன் யோசிக்காமல் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அவன் கோவத்தில் இருந்தாலும் நிதானமாக தான் இருப்பாம்மா. நம்ம கூட கோவத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் முட்டாள்தனமாக ஏதாவது பேசுவோம். ஆனால் அவன் அப்படி கிடையாதுமா. யாருக்கும் மனசால துரோகம் நினைக்க மாட்டாம்மா. நல்ல ஜோக்கத்தை, நல்ல ஜோக். இந்த வருஷத்துலே பெஸ்ட் ஜோக் இதுவாக தான் இருக்கும். ஆதி, நீ கல்யாணம் இருந்த புதுசுலேயே படிக்க போயிட்டம்மா. அதான் என் பிள்ளைய பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கல. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும்மா. இதோ பாருங்க அத்தை, எனக்கு யாரை பற்றியும் தெரிஞ்சுக்கவும், யாரு கூட வாழவும், யாரு கூடயும் பேசவும் கூட எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. ஆதி, இப்போ வீட்டில் நிலைமை சரியில்லைம்மா. நீ இப்படியே கோவமா இங்கே இருந்தனா இன்னும் பல பிரச்சனைகள் வருமா. இதை உடனே சரி பண்ணணும். இதோ பாருங்க, நீங்கள் என் மாமியார் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்காக உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்காகலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா. உங்கள் புள்ள பண்ணதை விடவா? அவனை பற்றி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமாம்மா? தயவு செஞ்சு விட்டுருங்க அத்தை, வேண்டாம். மேடம். ஆதி, நான் கிளம்பட்டுமா? ஓகே, ரிப்போர்ட்லாம் எங்கே இருக்கு? உன்னோட டேபிளில் வச்சிருக்கேன், பார்த்துக்க. ஒரு தடவை எது டவுட்னா கால் பண்ணு. மார்னிங் கொடுக்க வேண்டிய மெடிசன்லாம் கொடுத்துட்டியா? மார்னிங் டோஸ் எல்லாம் முடிஞ்சுது. சிஸ்டர்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டா போதும். பல்ஸ் மட்டும் அடிக்கடி செக் பண்ணு. நேற்று அப் அண்ட் லோவாக இருந்தது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. வேறு ஏதாவது? நான் கிளம்பட்டுமா? நத்திங் எல்ஸ், நீ கிளம்ப, பார்த்துக்கலாம். அப்புறம் ஆதி, ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? ஒன்றும் இல்லை, கிருஷ்ணா ரொம்ப நேரமாக உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, நினச்சேன். அதான் 8 மணிக்கு தானே டியூட்டி ஆரம்பிக்குது. இவன் என்ன 7 மணிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான்னு நினச்சேன். அவருக்காக தான் கால் பண்ணியா? கோவப்படாத ஆதி. இதோ பாரு, உனக்கு எனக்கு இடையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, கெடுத்துக்காத. சரி, புருஷன் முன்னாடிக்கெல்லாம் 1000 இருக்கும். நான் எதுக்கு தலையிட்டுக்கிட்டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளவுதான். அவர் எனக்கு புருஷனும் கிடையாது, நான் அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது. சரி, நீ புருஷனாயிரு, அவரை பொண்டாட்டியா இருக்க சொல்லு. என்ன உளறிட்டு இருக்க? கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. ஏய், எல்லாரும் இப்பதான் கிளம்பியிருக்காங்க. எப்படியும் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 hour ஆகும். நீ முன்னாடியே வந்துட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டு. இல்ல அதுக்கப்புறம் என்ன உன்னை மிரட்டினாரா? என்னை யாராவது மிரட்ட முடியுமா? என்னை பத்தி தெரிஞ்சே கேட்கறல்ல. நீ அவரை பார்க்க போலன்னா அவரு உள்ள வந்துடுவாரு. அவரை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அப்புறம் உன் விருப்பம்ப்பா. ரொம்ப அக்கறைப்படாத, நீ கிளம்பு. எனக்கு தேவைதான். புருஷன் முன்னாடி விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் சண்டை இருந்தாலும் விடிஞ்சா சண்டை வர்றது, அடைஞ்சா போயிடும் வாங்க. இப்பதான் புரியுது உங்க சண்டை எத்தனை விடியலுக்கோ எத்தனை அடையலுக்கோ. டேய், தமிழை கொலை பண்ணாத, கிளம்பு. ஹலோ மேடம், இது ஹாஸ்பிட்டல். என்ன டே வா போட்டுட்டு இருக்க?
டாக்டர் ஐயா உங்க டியூட்டி முடிஞ்சது, கொஞ்சம் கிளம்புறீங்களா? அது அது அந்த மரியாதை. டேய் ஒழுங்கா கிளம்பல, எதை வச்சு அடிச்சு அனுப்புவேனே தெரியாது. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன், வெளியே போ. இப்படி மரியாதையா சொன்னா நான் முதல்ல போக போறேன். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளத்தை நம்ம பேசிக்கிட்டு சரி போயிட்டு வரேன். சரியான லூஸ் இவன். மசுக்குட்டி, ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை யார் இங்க அலோவ் பண்ணது? வெளியே போங்க. இது ஹாஸ்பிட்டல், யார் வேணா வருவாங்க. இது என்னோட வார்டு, வெளியே போங்க. நீங்க காட்டுனா வெளியே ஓபில போய் பாருங்க. எனக்கு ஏதாவதுனா என் பொண்டாட்டியே டாக்டர், நான் அவகிட்ட தான் காட்டுவேன், மற்ற யார்கிட்டயும் போக மாட்டேன். இதை பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. பழைய மாதிரி நடிச்சு நடிச்சு என்னை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட போனா போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா எவ்வளவு நடிச்சிருக்கீங்க. உங்க நடிப்பை நம்பி நம்பி அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நடிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சாரிடி மசுக்குட்டி. உங்க சாரி இதுக்கு குப்பையில போடுங்க. மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மகன் கிடையாது. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. என் லைஃப்ல யாரை வேணா மன்னிப்பேன், உங்களை மன்னிக்கவே மாட்டேன். கிருஷ்ணா நிலத்தில் தன் கால் பதிய தன் மனைவி நெருங்கினான். சட்டென தன் கண்களால் அவள் கண்களை அளவெடுத்தான். அவள் கண்ணில் சிறிதளவு வெறுப்பை கூட காண முடியவில்லை. முழுக்க முழுக்க காதலும் அளவில்லாத கோபமும் மட்டுமே தெரிந்தது. இந்த 5 வருடத்தில் மாசற்ற முகமும் சற்று வீங்கிய கன்னமும் அழகான கண்களும் என்னை பார் பார் என்று கெஞ்சி கேட்க, புருவ மத்தியில் ஒட்டியிருந்த அந்த பொட்டு உனக்காகத்தான் நான் என்று பறைசாற்றியது. என்னதான் நெற்றியில் குங்குமம் இட்டிருந்தாலும் அதை தலைமுடியால் மறைத்திருந்தாள். எனக்காகத்தான் இந்த குங்குமம் என்று எண்ணும் போது முகத்தில் பெருமை மின்னியது. இது பாரு மசுக்குட்டி, நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதோ பாருங்க, ஹாஸ்பிட்டல்னு அமைதியா பேசிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம மொசக்குட்டி நாய்க்குட்டின்னு கூப்பிடுறத இதோட நிப்பாட்டிடுங்க. உங்களை அவ்வளவு நம்பினேன். முழுக்க முழுக்க என் அம்மா விட, என் அப்பா விட, என் அண்ணனை விட, அக்கா விடன்னு, என் ஃப்ரெண்ட்ஸை விடன்னு, இருக்கிற எல்லா சொந்தத்தையும் விட உங்களை தான் நம்பினேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி தான் இருந்தேன். ஆனா என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. மொசக்குட்டி, என்ன பேச விட்டா தானே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். என்ன பேசணும்? என்ன பேசணும்? இன்னும் என்ன பேசி என் மனசுல கலைக்க போறீங்க? சொல்லுங்க. உங்க பேச்சை கேட்டு கேட்டு நீங்க சொன்னதெல்லாம் அப்படி நம்பி நான் ஏமாந்தது போதாதா? இன்னும் உங்ககிட்ட ஏமாறணுமா? இன்னும் என்ன ஏமாத்த வேண்டி இருக்குதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, பொண்டாட்டினோங்கிற உரிமை இன்னும் இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்களா? இதோ பாருடி, இவ்வளவு நேரம் இவ்வளவு நாளும் நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசத மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ தடுத்துற. நான் என்ன பேச வரேன்னு கேட்கறது கூட உனக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்குமே ஒவ்வொரு பக்கம் நியாயம் இருக்கும். உன் பக்கத்துல நின்று யோசிக்கிற மாதிரி என் பக்கத்துல இருந்து கொஞ்சம் யோசிடி. எனக்கு புரியுது இல்ல, என் குட்டிமா எவ்வளவு கஷ்டப்படுறா, அவ எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கா, அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு. அந்த மாதிரி என் பக்கத்துல என்ன நியாயம் இருக்கும்னு ஒரு சமயம் ஒரு செகண்ட் யோசிக்கிறியா நீ? யார பத்தியும் யாரோட இடத்த பத்தியும் யோசிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏய், நீ என்ன சின்ன குழந்தையாடி? இப்ப நீ டாக்டர் ஆயிட்ட. நீ ஒன்னும் ஸ்கூல் படிச்ச குட்டி பொண்ணு கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ பண்றது பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்படியே என்னால டெய்லி சுத்திட்டு இருக்க முடியாது. இதோ பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நம்பினேன். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செஞ்சேன். அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த மரியாதை. ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? இன்னும் 1 மாசத்துல கோர்ஸ் முடிய போகுது, வீட்டுக்கு போக போறோம், நம்ம ஹஸ்பண்டோட அப்படி வாழ போறோம், இப்படி வாழ போறோம்னு பல கனவுகளோட வந்தேன். எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் குட்டிமா என்ன படுத்து எடுக்கிற? என்ன உண்மையில முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. எனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, உங்ககிட்ட பேச பிடிக்கல. உங்களுக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? நான் ஏன் போக மாட்டேங்கிறேன்னு யோசிக்கிறல்ல. ஏன்னா நீ போங்க போங்கன்னு சொல்ற. ஆனா உன் கண்ணு இன்னும் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ என்ன உன் மனசால போக சொல்லலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேனோ எனக்கு தெரியும். இப்ப உனக்கு நான் நல்லவன், நான் பண்ணது எதுவும் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும். ஆனா நீ கேள்விப்பட்டது, நீ பார்த்தது அது உண்மைன்னு சொல்லுது. உனக்கு நான் புரிய வைக்கிறேன், நம்பி என் கூட வா. சரிடி, இன்னும் உன் கோவம் போலையா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு. நீ என்ன சொன்னாலும் என்ன செய்ய சொன்னாலும் நான் கேட்கிறேன். உங்களுக்கா சக்கரவர்த்தி குடும்பத்து கிருஷ்ணாவுக்கு என்னால என்ன தண்டனை கொடுக்க முடியும் தானே யோசிக்கிறீங்க? லைஃப் எல்லாம் நான் தான் காதல், நான் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. உங்களோட பொண்டாட்டியா தான் இருப்பேன். ஆனா உங்களால என் கூட வாழ முடியாது. அதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. என்னோட மூளை யூஸ் பண்ணாம ஒரு தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தண்டனை நீ கொடுத்த இந்த தாலியோட காலம் முழுக்க தனியா வாழ்றதுதான். குட்டிமா, நீ யோசிக்காம ஏதேதோ பேசுற. இதோ பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சும்மா குட்டிமா மொச குட்டின்னு கூப்பிடுறத இதோட நிப்பாட்டிக்கோங்க. இந்தியாலேயே ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் நீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூடு சொரண தன்மானம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கங்க. பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்தோட கிருஷ்ணா பெரிய பிசினஸ் மேன்.
இதெல்லாம் உலகத்துக்கு தாண்டி. உனக்கு எதுவும் இல்ல. நீ சொன்னியே சூடு சொரணை மானம் வெக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, இல்ல எதுவுமே நான் உன்கிட்ட காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கும் எனக்கும் இடையில இது எதுவுமே வரவும் வராது. நம்ம 2 பேருக்கு இடையில இது கணக்கும் இல்ல.